Hashtag plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் யூடியூப் ஓப்பன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு சில தப்புகளை பார்ப்போம். இதில் முக்கியமான தப்பு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தெரியக்கூடிய வாட்ச் டவர்ஸ் இதை தான். இந்த வாட்ச் டவர்ஸில் என்ன தப்பு நடக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் அக்கௌண்ட்டை ரன் பண்ணுறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு 1 இருக்குது. இது வந்துட்டு குறைய போகிறது கிடையாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க அன்ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வாட்ச் டவர்ஸ் பாருங்கள், லாஸ்ட் 365 டேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டேட்லேருந்து இன்றைக்கி நீங்கள் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 365 நாளைக்குள்ளே உங்களது 4000 வாட்ச் டவர்ஸ் மெயின்டைன் ஆகிருக்கணும். ஒரு வேளை குறையுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மானிட்டைசேஷனை எலிஜிபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. திரும்ப எப்போ வந்துட்டு ரீச் ஆகுதோ அந்த ரீச் ஆகிற டைமில் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்துட்டு எலிஜிபிள் ஆகும். நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் செய்யக்கூடியது என்ன தப்பு அப்படின்னா, இப்போ கண்டென்ட் வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை ரெகுலராக போஸ்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவோட மானிட்டைசேஷன் வாங்கியிருப்பாங்க. பைசா வந்துட்டு வித்ட்ராவல் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் மானிட்டைசேஷன் ஆகியிருக்கக்கூடிய சேனல் இப்போ வந்து இந்த 4000 வாட்ச் டவர்ஸ்க்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது. லாஸ்ட்டு 365 டேஸ்க்கு உள்ள உங்களது 4000 வாட்ச் டவர்ஸ்க்குள்ளே குறையுது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சேனலுக்கான மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகும். இந்த தப்பு எதனால் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு குவாலிட்டி இல்லாமல் இருக்குது, வியூவர்ஸ் விரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உங்கள் சேனலுக்கான வீடியோ வருது அப்படின்னாவே அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட்டை எப்போவுமே குவாலிட்டியாக கொடுக்குற பட்சத்தில் வியூவர்ஸ் வந்துட்டு உங்கள் சேனலை விரும்பி பார்ப்பாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனில் சஜஷன் காட்டுது அப்படின்ற பட்சத்தில் விரும்பி பார்ப்பாங்க. இதனால் உங்கள் வியூஸ் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் வாட்ச் டவர்ஸ் கூடுதலாக தான் போகும் மொழியே குறைய செய்யாது. இது வந்துட்டு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்துட்டு உங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ ஒரு வீடியோ பார்த்தா தொடர்ந்து உங்கள் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு தோன்ற வகையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க. இன்னொன்று, நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைமிங் ஒன்று. அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சதும் கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நைட்டில் பார்க்கும்போது இந்த ஆஃபீஸ் டைம் வந்துட்டு விட்டுட்டு வெளியில் வர நேரம் இந்த மாதிரி டைமில் பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஸோ அந்த நேரத்தெலாம் பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ மக்கள் வந்துட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ரெகுலராக அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா அந்த நேரத்தில் பப்ளிஷ் பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா 7 o'clock இந்த மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன்னு பார்க்கும்போது 7 o'clockன்றது ஒரு கரெக்டான டைமாக இருக்கும். ஆஃபீஸ் முடிக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 4:35 உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாமே கொண்டாந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க முன்ன பின்ன. அதனால் வந்துட்டு பஸ்ஸில் போகிறவங்க எல்லாமே பெரும்பாலும் 7:30 அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 7:37 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவேன். மார்னிங்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே 7க்கு மேலே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா வீடியோ வந்துட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி. நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் முடிஞ்சளவுக்கு முழுசாக பார்க்குறாங்க அப்படின்னா இந்த 4000 வாட்ச் டவர்ஸ்ன்றது இருக்க கூடுதலாக தான் போயிட்டுருக்கும். ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை குறையுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலுக்கான மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகும். எப்போ ரீச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நம்ம சேனலுக்கான மானிட்டைசேஷனை எலிஜிபிள் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இதே போல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மெட்டில் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கான வியூஸ் வந்துட்டு கெயின் ஆக தான் செய்யும். யூடியூப் சேனல் வந்துட்டு அர்டினோ போர்டு ப்ரோக்ராமிங்கும் அதே நேரத்தில் பிளாகர் யூடியூப் போன்ற ஏர்னிங் பேசிக் சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ புரிகிற பட்சத்தில் சேனல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.